ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம விண்டோஸ் ஒரிஜினல் ஜென்யூனாக 11 இருக்கட்டும் 10 இருக்கட்டும் அது எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு அந்த இதை பார்க்க போகிறோம். சிஸ்டம் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல்னு டைப் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பேனல் தான் சேம். கண்ட்ரோல் பேனல் போனீங்கன்னா இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா சர்வீஸ் ஆனில் இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் சர்வீசஸ் ஆனில் எப்படி இருக்குங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு இதில் வந்துட்டு இந்த கண்ட்ரோல் பேனலில் விண்டோஸ் டூல்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த விண்டோஸ் டூல்ஸ் வந்தீங்கன்னா இதில் சர்வீசஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த சர்வீசஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் விண்டோஸ் அப்டேட் லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா இதை இருப்பாருங்க விண்டோஸ் அப்டேட். யூஸ்வலாக அது வந்து மேனுவலில் இருக்கும், ரன்னிங்கில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்கில் வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ அப்டேட் ஆகிரும். வச்சுட்டு ஒரு தடவை அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட் கொடுங்க. ரீஸ்டார்ட் கொடுங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிஸ்டம் அப்பப்போ அப்டேட் கிடைக்கிறப்ப அப்டேட் ஆகிரும். இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக சர்வீஸ் ரன்னிங்லாம் இருக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வந்துட்டு செட்டிங்ஸ் போங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங், ஸ்டார்ட் மெனுவில் ரைட் கிளிக் பண்ணால் செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட்டுன்னு இருக்கும். இந்த விண்டோஸ் அப்டேட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்போ இது வந்து இந்த சிஸ்டம் வந்து அப்டேட்டில் இருக்குது. ஸோ இதில் செக் ஃபார் அப்டேட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ எல்லாமே அப்டேட் உங்கள் விண்டோஸு அப்டேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகிட்டு உங்களுக்கு ரீஸ்டார்ட் கேட்கும். இப்போ இந்த ஒரு சில அப்டேட் வருது. ஸோ ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் ஆகிருங்க. ஸோ இந்த மாதிரி தான் விண்டோஸ் அப்டேட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் மேனுவலாக. ஆட்டோமேட்டிக்கில் ஒரு தடவை செட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே அப்பப்போ அப்டேட் ஆகிரும். ஸோ இந்த முறையில் தான் நீங்கள் விண்டோஸ் அப்டேட் பண்ணணும். விண்டோஸ் 10க்கும் சேம் கான்செப்ட் தான், 11க்கும் சேம் கான்செப்ட். இந்த மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இது அப்டேட் வச்சுக்கிறனால உங்களுக்கு எல்லா ஆப்ஸுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.